எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்தியாவில் சர்வாதிகார மோடியினுடைய ஆட்சியை, அவருடைய அராஜகங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் அதிகமான அளவில் இந்த பாரதிய ஜனதா கட்சியால், அவருடைய ஆட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒன்று நடந்ததுன்னா அது ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி தான். இதுபோல தொடர்ந்து அராஜகங்களையும் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி அனாவசியமாக உள்ள வச்சு எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றமே வெளியிடக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கியது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி, மோடியினுடைய ஆட்சி. இது இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வஞ்சிக்கின்ற, தண்டிக்கின்ற, ஜனநாயகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களை நோக்கி அரசியல் செய்யாமல் தேர்தலை மட்டுமே நோக்கி அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் தேர்தல் களத்தில் இறங்கி பின்புறமான சில அரசியல்களை எல்லாம் செய்து கொண்டு இன்று தமிழக மக்களையும் ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செயலில் இறங்கியிருக்கிறாங்க. தமிழகத்துக்கு இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக ஆம் ஆத்மி கட்சியும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கடுமையாக தமிழகத்தில் எதிர்த்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேர்தல் அரசியல் என்பது மிக முக்கியமானது. அந்த தேர்தல் அரசியலை ஆம் ஆத்மி கட்சி செய்தாக வேண்டும். அது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் அடாவடிகளை எதிர்க்க வேண்டுமானால் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சி பெரிதா நாடு பெரிதா என்றால் நாடுதான் பெரிது என்று கருதி டெல்லியில் இந்தியா கூட்டணியில் இணைந்து 2 கட்சிகளை வீழ்த்தி வந்திருந்தாலும் அந்த கூட்டணியில் இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் செயலாற்றிய காரணத்தால் தான் இன்று ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது இந்த கூட்டணி, இந்தியா கூட்டணி பெற முடிந்தது. ஆனால் தமிழகத்தில் இவர்களை விட்டுவிடக்கூடாது, இவர்களை கால் பதிக்க அனுமதித்துவிடக்கூடாது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் வலிமையாக இருக்கிறது. ஒரு தைரியமான முதல்வராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தலைவருடன் நாட்டினுடைய நன்மைக்காக, மக்களுடைய நன்மைக்காக அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று தமிழக ஆம் ஆத்மி கட்சி முடிவு எடுத்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னும் இருந்தே நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர இருக்கிறார்கள். ஆகையினால அது நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக முதல்வர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதை நாங்கள் டெல்லி மேலிடமும் அன்புக்குரிய எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாம் இந்த கலந்த ஆய்வுக்கு பின்னால் ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு எட்டப்படும். அதோடு வர இருக்கின்ற தேர்தலில் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், பஞ்சாபினுடைய முதலமைச்சர் திரு பகவத்சிங் மான் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு அட்டிஷி, திரு சஞ்சய் சிங் போன்றவர்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக வரவேற்கிறார்கள். கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல சூழல் ஏற்படும் பட்சத்தில் இந்த அனைவரும் இங்க கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தமிழகத்தில் வந்து பிரச்சாரம் செய்ய நான் வலியுறுத்துவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
சார் எவ்வளவு சீட் கேட்டிருக்கீங்க சார்? அவங்க எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, சீட்டை பற்றி நாங்கள் இப்போ பேசலை. ஓகே. ஒரு அங்கீகாரம் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நல்ல, எங்களுக்கு தகுதியான, எங்கள் உயரத்துக்கு ஏற்ப இல்ல சார், சீட்டுகளை ப்ரொபோசல் கேட்டிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட்ல வச்சிருப்பீங்க, ஒரு லிஸ்ட் கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த லிஸ்ட் அதெல்லாம் அடுத்ததில் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். அது அடுத்தது நாங்கள் சொல்லுவோம். இப்போ எப்படி சார்? நல்ல சுமூகமாக போச்சு. ரொம்ப அழகாக நல்ல முறையான ஒரு பேச்சுவார்த்தை. நல்ல எங்களை மிகவும் கண்ணியத்துடன் எங்களை நடத்தினார்கள். அந்த நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை ஒரு நம்பிக்கை ஊட்டி எங்களை அனுப்பியிருக்கு. சார் எந்த சிம்பிள்ல நிக்கிற மாதிரி ஐடியா சார்? அவங்க சிம்பிள்லையா இல்ல? இது தேசிய கட்சி. ஓகே. ஆம் ஆத்மி கட்சி. அது கரெக்ட் சார், அது கரெக்ட். பட் இருந்தாலும் அதனால தொடப்பம் சின்னத்துல தான் அன்றைக்கி நாங்கள் போட்டியிடுவோம். இது மேலிடமும் கலந்து ஆலோசித்து தான் அது நடக்கும். ஓகே.